இப்போ சீமான் என்ன சொல்றாரு, நம்ம அக்ரிகல்ச்சர்ல தான் வந்து வருமானம் அதிகமா இருக்கு, விவசாயத்துல தான் வருமானம் அதிகமா இருக்கு அப்படின்றத என்ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஸோ இது வந்து கரெக்டான ஐடியாவா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன கம்பேரிசன். இது வந்து தமிழ்நாடு விசஸ் டென்மார்க் ஒரு கம்பேரிசன் போடுவோம். சரி, இப்ப தமிழ்நாட்டுல 1 ஏக்கர் லேண்ட் இருக்கு, டென்மார்க்ல 1 ஏக்கர் லேண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். கரண்ட் கண்டிஷன்ல தமிழ்நாட்டுல அந்த 1 ஏக்கர் லேண்டை வச்சு 92,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் நம்ம வருஷத்துக்கு. ஆனா டென்மார்க்ல வந்து அதே 3,20,000 வந்து சம்பாதிக்கிறான். 1 ஏக்கர் லேண்ட்ல நமக்கு வர்ற வருமானத்தை அதே 1 ஏக்கர் லேண்டை வச்சு அவன் 3 மடங்கு வருமானம் அதிகப்படுத்துறான். ஃபர்தர் டீடைல்ஸ் பார்த்தோம்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டுல 163 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்குது, விவசாய நிலம். அதே இது டென்மார்க்ல 64 லட்சம் ஏக்கர் தான் இருக்கு விவசாய நிலம். இது வந்து ஜஸ்ட் விவசாய நிலம் மட்டும். இந்த 163 லட்சம் ஏக்கர்ல நமக்கு வர்ற ஆண்டு வருவாயின்னு பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் கோடி. ஆனா டென்மார்க்ல 64 லட்சம் ஏக்கர்ல வர்ற ஆண்டு வருவாயின்னு பாத்தீங்கன்னா 3.25 லட்சம் கோடி. நமக்கு 3 மடங்கு நிலம் அதிகமா இருக்கு டென்மார்க்கை விட. ஆனா வருவாயின்னு பாத்தீங்கன்னா டென்மார்க் வந்து நம்மளை விட 2 மடங்கு அதிகமான வருவாயா இருக்கு. சோ இப்ப நம்மள்ட்ட இருக்க நிலத்தை அப்படியே டென்மார்க் கிட்ட கொடுத்தோம்னா அவன் நம்மளை விட 6 மடங்கு வருவாய் அதிகமா ஆண்டுக்கு எடுப்பான். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உலகத்துல விவசாயத்தை ஒரு மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கமா வச்சிருக்காங்க பல பேர். அது தெரிஞ்சிருச்சு. சோ இது வந்து சாத்தியம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சாத்தியம் தான். ஆனா எளிதானதா கடினமானதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பா எளிதானது கிடையாது, கடினமானதுதான். கடினமான வேலையை யாரு வந்து செயல்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை முடிக்கணும் அப்படின்ற பசி இருக்கணும், அவங்களாலதான் அதை செயல்படுத்த முடியும். இப்ப கிரிக்கெட் வந்து யாரும் விளையாடலாம், ஆனா சச்சின் டெண்டுல்கரோ இல்ல விராட் கோலிக்கோ இருந்த பசி இருக்குல்ல, அது எல்லாருக்குமே இருக்காது. அதனாலதான் எல்லாருமே ஸ்டார் ஆக முடியல. சோ அதே மாதிரிதான் அரசியல்ல யாருக்கு மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற பசியோ இல்ல வந்து தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை மேம்படுத்தணுங்கிற பசியோ யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சீமானுக்கு தான் இருக்கு. சோ அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு நீங்க வாக்கு செலுத்துங்க. நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.